வணக்கம் நண்பர்களே, இது மீண்டும் யோசி. நான் உங்கள் ரவீந்திரன் பேசுகிறேன். சரி, இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம ஏற்கனவே ஒரு காணொலி போட்டிருந்தோம். அதாவது நம்ம குருபாய் அவங்க பேசினதை ஒட்டி, கருஞ்சட்டை இளைஞர்கள் படை அவங்க பேசினதை ஒட்டி ஒரு காணொலி ஒன்று போட்டிருந்தோம். இப்போ நேற்று ஒரு போஸ்டர் ஒன்று பார்த்தாங்க. எனக்கெல்லாம் அப்படியே ஃபயர் ஆயிடுச்சு, காலெலாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ, இவங்க வரப்போகிறாங்களா, மலேசியா அரசியலே மாற போகுது. அதாவது மலேசியா இந்தியர்களுடைய அந்த எண்ண ஓட்டங்கள் இது எல்லாத்தையும் பிரித்து மேய்ஞ்சி, சரிங்களா, ஒரு தெளிவான பார்வையை கொடுத்து பகுத்தறிவை பிரித்து அந்த மாதிரிலாம் பேசக்கூடிய ஒரு நபரை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நான்லாம் பார்த்து அப்படியே பதறிட்டேன். சரி, யாருன்னு உங்களுக்கு தெரியணுமா, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுருங்க. இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போக போகிறோம். சரிங்களா, யார் அந்த சிறப்பு பேச்சாளர் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு ரிவீல் பண்ண போகிறேன். இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள், முடிஞ்சால் நிறைய பேர்கிட்ட பகிர்ந்துக்குங்க. ஏன்னு சொன்னாக்கா இவங்களோட காமெடிக்கு ஒரு எல்லையே நம்ம போயிட்டுருக்கு. வாங்க வீடியோ. சரி நண்பர்களே, என்னடா இவ்வளோ படப்படப்பாக பேசுகிறானே, யார் அது அப்படின்னு சொன்னாக்கா, உண்மையிலே எனக்கெல்லாம் செம்ம பூரிப்புங்க, செம்ம சந்தோஷமாக இருக்குது. ஐயோ, அக்கா வராங்களா, ஐயோ அக்காலாம் வாழ்நாளில் ஒரு தடவை நம்ம மீட் பண்ணிட மாட்டோமா அப்படின்ற ஒரு ஆர்வம். அப்படிப்பட்ட ஒருத்தவங்க வராங்க. யார் தெரியுங்களா வரா? நம்ம அக்கா தான், சுந்தரவல்லி. சரிங்களா, யாராவது இந்த யூடியூப் வலைதளங்களில் நீண்ட நாள் பயணிக்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா, அக்காவோட இந்த சிறப்பு பேச்சு இதெல்லாம் கேட்டு பூரி படைஞ்சி, சரிங்களா, வரலாறுலாம் சும்மா அக்கா பிரித்து மேய்வாங்க. சரிங்களா, அக்கா ஒரு ஒரு பிஹெச்டி பட்டம் படித்தவங்க வேறு. சரிங்களா, முனைவர் பட்டம் பெற்றவங்க. ஆனால் பாருங்கள், அக்கா பேசும்போது நம்ம உட்காந்து கேட்டோம் அப்படின்னு சொன்னாங்க, ஏய் உண்மையிலேயுமே நீ முனைவர் பட்டம் வாங்கினியா, இல்லை முனைவர் பட்டத்துக்கு ஸ்பெல்லிங் உனக்கு தெரியுமா அப்படின்ற லெவலுக்கு இருக்கும் அக்காவோட பேச்சு. சரிங்களா, அக்கா கம்யூனிஸ்ட சித்தாந்தம், திராவிட சித்தாந்தம், பெரியாரியம், கருப்பு சட்டை அப்படின்னு சொல்லிட்டு மானாவாரியாக பேசுவாங்க அக்கா. சரிங்களா, என்னடா அக்கா இவ்வளோ ஃபயராக பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலத்தில் நான்லாம் இன்ஸ்பயர் ஆகி பார்த்துருக்கேன். அக்காவோட வீடியோஸ்லாம் அடிக்கடி பார்ப்பேன். சரிங்களா, அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா கூர்ந்து உன்னிப்பாக கவனித்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, ஐயய்ய இதுவும் அந்த கூட்டத்தை சேர்ந்துச்சானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் தோணும். எந்த கூட்டம்? இந்த திராவிட கூட்டம். சரிங்களா, இந்த திராவிட கூட்டம் நான் ஏற்கனவே போன வீடியோவில் விலைக்கு சொல்லியிருப்பேங்க. இந்த திராவிட கூட்டத்துடைய அந்த சித்தாந்தம் அப்படின்றது இருக்குல்லங்க, அது ஒரு யூனிக்கான சித்தாந்தம். சரிங்களா, அது ஒரு விதமான சித்தாந்தம். அந்த சித்தாந்தத்தை நீங்கள் அசால்ட்டாலாம் இடப்பட்டுறக்கூடாது. சரிங்களா, அது எப்படின்னு சொன்னாக்கா, பெண் உரிமையை பேசும், சாதிய ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசும், இது எல்லாத்தையும் பேசுங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, அந்த தலைவர்கள் இருக்காங்க, அதாவது இப்போ இந்த திமுக, திக, ஓகேங்களா, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஊரில் உள்ளவங்க பொண்டாடி தாலியெல்லாம் இருப்பான். ஆனால் இவனுங்க பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணும்போது தாலி எடுத்து கொடுத்து கல்யாணம் பண்ணுவானுங்க. உதாரணத்துக்கு எங்கள் ஐயா, சரிங்களா, தமிழர் தலைவர். அது என்னடா திராவிடன்னு சொல்லிட்டு வெக்கமே இல்லாமல் ஏன்டா தமிழர் தலைவர்னு போடுறீங்கன்னு கேட்டேன். பதில் கிடையாது. திராவிட தலைவர்னு போட வேண்டியது தானே. யாரை சொல்கிறேன்னு தெரியலையா? எங்கள் ஐயா கி வீரமணி. சரிங்களா, அவரு பிள்ளைங்களோட கல்யாணத்துக்கெல்லாம் தாலி எடுத்து கொடுப்பாரான். ஆனால் மேடை போட்டு ஊரில் உள்ள தாலியெல்லாம் இருப்பானுங்க. இதுதாங்க இவனுங்க லட்சணம். சரிங்களா, ஸோ அதனால இந்த கருஞ்சட்டை இளைஞர்கள் படை அன்றைக்கி தான் உங்களை பாராட்டினேன் நான். சரிங்களா, நீங்கள் இளைஞர்கள் நல்ல நல்ல விஷயங்கள் செய்கிறீங்க, கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்த மாதிரி கிரிஞ்சுத்தனத்தை பண்ணலாமா? இதெல்லாம் ஒரு பேச்சாளர்னு கூட்டிகிட்டு வரீங்களே, உங்களுக்கே சிரிப்பா இல்லையா? நீங்களாம் பார்த்துருக்கீங்களா? சுந்தரவல்லி பேசுகிறதெல்லாம் உட்காந்து பார்த்துருக்கீங்களா? சரிங்களா, நாகரிகம் கிடையாது, சுய ஒழுக்கம் கிடையாது. சரிங்களா, ஆமாம், இவங்க பேசுகிற பெண்மை எந்த லட்சணத்தில் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ பெண்மையெல்லாம் அக்கா கிட்ட எதிர்பார்க்க முடியாது. சரிங்களா, அதுவும் இல்லாமல் இந்த வரலாற்றில் அடித்து விட்டும் பாருங்க. அப்பா, ஒரு காலத்தில் ஒரு வீடியோ பார்த்தேங்க, ராஜராஜ சோழனை பற்றி சொல்லுது. எப்படி ராஜராஜ சோழன் ஒரு பிராமண அடிவரியாக இருந்தான்னு சொல்லிட்டு. சரிங்களா, நான் சொல்கிறது கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னுக்கு வச்சுக்கோங்களேன். பார்க்கும்போது எனக்கே டவுட் வந்துருச்சுங்க, ஒருவேளை ராஜராஜ சோழன் இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாரோ அப்படின்னு. அந்த அளவுக்கு. சரிங்களா, அப்படியே அந்த பேச்சில் ஒரு கிளாரிட்டி இருக்கும், அந்த பொய்யில் ஒரு தெளிவு இருக்கும். அந்த மாதிரியான ஒரு பேச்சாளர் அக்கா. சரிங்களா, இவங்களோட வேலை என்ன தெரியுங்களா? தமிழனுடைய பண்பாடை அழிச்சிடணும், தமிழனோட கலாச்சாரத்தை அழிச்சிடணும், தமிழர்கள் வழிபடுற தெய்வங்களை அழிச்சிடணும். சரிங்களா, தமிழையும் அழிச்சிடணுங்க. ஆனால் இவங்ககிட்ட ஒரு யூனிக்கான விஷயம் இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சது. இவங்களோட நோக்கம் தமிழ் அழிச்சிடணும், தமிழனுக்கு வரலாறு இருக்கக்கூடாது, திராவிடத்தை கொண்டு போய் திணிச்சிடணும். தமிழனோட எந்த வரலாறு இருந்தாலும் திராவிட சாயம் பூசிடுவானுங்க. தப்பு ஏதாச்சும் நடந்தா மட்டும் தமிழன் ஜாதி வரிங்க அப்படின்னு பேசுவானுங்க. ஸோ அந்த மாரி தான் இவங்களுடைய முற்போக்கு சிந்தனையின் ஆற்றல் அப்படின்றது இருக்குது. அதனால மலேசியா மக்களே, தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த அக்காலாம் போய் பேசுகிறதெல்லாம் கேட்டு இன்ஸ்பயர் ஆகி ஃபாலோவர் ஆகி போனீங்கன்னு சொன்னாக்கா, லூலுன்னு ஒரு குரூப் வச்சுருக்கேங்க. நீங்கள் யூடியூப்பில் போய் தட்டி பாருங்கள். ஏற்கனவே ஒரு அக்கா ஜெர்மனிலேருந்து போட்டு கிழிச்சு தொங்க விட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் யாரோட சப்போர்ட்டுன்னு சொன்னாங்க, யார் கூட கூட்டணியில் இருப்பாங்க சொன்னாங்க. எங்கள் ஐயா அகாடமிஸாக இருக்கார்ல, அவரு
கடாமிஸ்ன்னு போய் தட்டி பாருங்க. அப்போ தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எல்லாத்தையும் நான் சொன்னால் நல்லா இருக்குமா? ஐயா வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லுவாருங்க. அப்படியே அழகாக சொல்லுவார். அந்த கள்ளக்காதல்னெல்லாம் சொல்லாதீங்க. ஏன் கள்ளக்காதல்னு சொல்லி கொச்சப்படுத்துறீங்க? திருமணம் கடந்த உறவுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆஹா என்ன மாதிரியான அற்புதமான வரியில திருமணம் கடந்த உறவு. அதுதான் வந்துட்டு இவங்களை பொறுத்த வரைக்கும் பெண் சுதந்திரம், பெண் விடுதலை இதெல்லாமே. சரிங்களா? அப்போ இந்த நான் சொல்கிறேன், மலேசியா இளைஞர்கள் அன்றைக்கி ஒரு 3 ஹவர் வீடியோங்க ஒருத்தர் எனக்கு அனுப்பி வச்சிருந்தார். ஒரு கருத்தரங்க பேசுகிறாங்க, எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க பேசுகிறாங்க, ஒரு 15-20 வயசு பிள்ளைங்கள்லாம் பேசுகிறாங்க. அதில் வந்துட்டு ஒருத்தன் வந்து பேசிகிட்டு இருக்காங்க, மலேசியாவில் வந்துட்டு ஏன் வந்துட்டு இந்த ஜாதியெல்லாம் யாரும் தூக்கி பிடிக்காமல் இருக்காங்க அப்படின்னு சொன்னாக்கா, அதுக்கு காரணம் பெரியார் மேலே இருக்கிற பயமா. நீ பார்த்த பெரியார்னு சொன்னாலோ இல்லை ஈவே ராமசாமி நாயக்கர்னு சொன்னாலும் இங்கே யாருக்குமே தெரியாது. ஐயோ ஈவே ராமசாமி நாயக்கர்னு சொல்லிட்டேன், ஜாதி வரியன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவரோட இயற்பேர் அது தானே, ஈவே ராமசாமி நாயக்கர் தானே அவரோட பேர். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த திராவிட சித்தாந்தம் அப்படின்றது வந்துட்டு நான் உங்ககிட்ட திருப்பி சொல்கிறேன், மலேசியாவில் இது தேவையே கிடையாத ஒரு சித்தாந்தம். சரிங்களா? நாங்கள்லாம் ஒற்றுமையாக தான் இருக்கோம். சரிம்மா, எங்களுக்குள்ள சின்ன சின்ன சலசலப்பு இருக்குப்பா. சரிம்மா, நான் கூட வந்துட்டு சில விஷயங்களை வந்துட்டு சில விமர்சனங்கள் வந்து வைப்பேன். இது எங்களுக்குள்ள பிரச்சனை, புரியுதா? நீ வந்துட்டு இம்போர்ட் பண்ணுறல ஒரு ஆளை, டேய் கொஞ்சமாச்சு தகுதி உள்ள ஆளாக இம்போர்ட் பண்ணுங்கடா. டேய் முடியல, உங்கள் கிரிஞ்சித்தனத்துக்கு ஒரு அளவு எல்லைகள் நம்ம போயிட்டு இருக்கேன். உண்மையுமே சொல்கிறேன், இந்த திராவிட சித்தாந்தவாதிகளே வந்துட்டு நிறைய பேர் இருக்காங்க, நல்ல பேச்சாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க, நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். சரிங்களா? அந்த மாதிரி யாராவது கூப்பிடுங்கடா. இந்த அள்ளு சில்றீங்க, குப்பைங்க, இதுங்களை கூப்பிட்டு ஏன்டா மலேசியாவில் பேச வச்சு மலேசியாவில் இருக்கிற இளைஞர்களுடைய மண்டையை கழுவி அவனுங்களுக்கு எடுத்து என்னடா உங்களுக்கு கிடைக்க போகுது? சரி, ஏதோ நீங்கள் பண்ணுறீங்க, பண்ணிட்டு போங்க. உங்களை எதிர்க்கிறதுக்கு வந்துட்டு நிறைய பேர் இங்கே ஆல்ரெடி கிளம்பிட்டாங்க. சரி, ஒரு தமிழ் ஆர்வலராக, ஒரு தமிழ் தேசியத்தின் ஆர்வலராக நானும் எதிர்த்துறேன். நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்றதுக்கும் காரணம் இருக்குது. சரிங்களா? நான் தமிழ் தேசியத்தின் ஆதரவாளர். ஓகேவா? அது மூலம் தெரிஞ்சுக்கிங்க. ரெண்டாவது ஒரு விஷயம், நேற்று வந்துட்டு ஒரு லைவ் செஷன் ஒன்று போயிட்டு இருந்துச்சு, அதில் பங்கு பெற்றேன். அப்போ ஒரு நண்பர் வந்து ஒரு கேள்வி கேட்டார், என்னப்பா போன வருஷம் வந்துட்டு எங்கள் ஐயா ரிஷிகுமாரை வந்துட்டு இந்த இதுக்கு போனனால நீங்கள் விமர்சனம் பண்ணீங்க, இன்றைக்கி வந்துட்டு இவங்களையும் எதிர்க்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி குழப்பத்தில் இருந்தார். சரி, நான் தெளிவாக சொல்லிடுறேன். போன வருஷம் இதே மாதிரி இந்த கருஞ்சட்டை இளைஞர்கள் படை அப்படின்ற ஒரு கருத்தரங்கு ஒன்று நடத்தினாங்க. அதுக்கு வந்து மலேசியா இந்து தர்ம மாமன்றத்தின் துணைத் தலைவர் நம்ம ஐயா ரிஷிகுமார் போயிருந்தார். சரிங்களா? அவர் எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு போயிருந்தார். அது அவங்க மத சார்ந்த ஒரு விஷயம், அந்த எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு போகிறாங்க, அது அவங்களோட உரிமை, அதில் நம்ம குறிக்கிடல. சரிங்களா? அங்கே போய் தமிழ் தாய் வாழ்த்து பாடும்போது அவர் எந்திரிச்சு நிற்கலை. அதுதான் என்னுடைய விமர்சனம். சரிங்களா? அவன் நல்லவன் கெட்டவன் அதெல்லாத்தையும் தாண்டி என் மொழிக்கு ஒரு அங்கீகாரம் அந்த இடத்துல கிடைக்கிது அப்படின்னு சொன்னாக்கா அதை நீங்கள் அவமதிக்கிறது தான் நான் விமர்சனம் பண்ணேன்னு தவிர நீங்கள் அவங்களை எதிர்க்கக்கூடாதுன்ற விமர்சனத்தை நான் பண்ணல. ஏன்னு சொன்னாக்கா உங்களுடைய எதிர்ப்பு தன்மை அப்படின்றது உங்களுடைய உரிமை, நான் எதிர்க்கிறது என்னுடைய உரிமை. சரிங்களா? இந்த திராவிடம் அப்படின்றது கடைஞ்செடுத்த குப்பை. அதுலேயும் எங்கள் அக்கா சுந்தரவல்லியெல்லாம் நீங்கள் நம்பி போனீங்க அப்படின்னு சொன்னாக்கா பெண்களே என்னால் உங்களை காப்பாற்ற முடியாது. திருமணம் கடந்த உறவுன்னுவானுங்க, லிவிங் டுகெதர்லாம் சூப்பர்னுவானுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் நிறைய சொல்லுவாங்க, நீங்கள் போய் தேடி பாருங்கள். இவங்களோட சாகசங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா வேறு லெவலில் இருக்கும். அதனால் மலேசியா இளைஞர்களே, மலேசியாவில் வாழக்கூடிய தமிழர்கள், இந்தியர்கள், நீங்களாம் கொஞ்சம் தெளிவடைங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், இவனுங்களை நம்பாதீங்க, நம்பிடாதீங்க. மோசமான பயப்படலைங்க. மலேசியா கருஞ்சட்டை இளைஞர்கள் படை, நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் இளைஞர்களாக இருக்கீங்க, தகுதி உள்ள பேச்சாளர்களை கூப்பிட்டு பேச வைங்க. சரிங்களா? அப்படி பேச வச்சிங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கும். இந்த மாதிரி கல்சடை குப்பையெல்லாம் கூப்பிட்டு பேச வச்சிங்கன்னா அந்த குரு பாய் மாதிரி ப்ரோ, சத்தியமாக சொல்கிறேன், செம்ம காமெடியாக இருக்கு ப்ரோ. சீரியஸெல்லாம் பேச முடியல, தெரியுங்களா? வேறு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. பார்த்து புரிஞ்சுங்களேன். திஸ் இஸ் ராவிட் சைனிங் ஆஃப். பாய்.